Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்போ ஸ்கிரீன்ல இருக்க ஆடுங்க மாதிரினா ஒரு சூப்பரான வீடியோ எடிட்டிங் உங்க போட்டோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட போட்டோ யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட் எடிட் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Shall we start? இந்த வீடியோவை எடிட் பண்ண Alight ஆப் தேவைப்படும். சோ ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி Alight ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஆப் ஓபன் பண்ணி ப்ராஜெக்ட் குள்ள வந்தீங்க அப்படினா நீங்க இம்போர்ட் பண்ண ரெண்டு ப்ரீசெட்டுமே இங்க இருக்கும். இத வச்சு தான் நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படினா இதுல நம்ம ஒரு டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ண போறோம். சோ டெம்ப்ளேட் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கீழ இருக்கிற பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேல இருக்கிற ரைட் அரவை கிளிக் பண்ணீங்க அப்படினா டைம்லைன் வந்து ஃபர்ஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துரும். இந்த இடத்துல வச்சு கீழ இருக்கிற பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணி நீங்க எடிட் பண்ண போற ஒரு போட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படினா இந்த போட்டோவை நம்ம ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாத்தணும். சோ ரைட் சைடு டாப்ல இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படினா உங்க போட்டோ ஃபுல் ஸ்கிரீன்ல செட் ஆயிடும். நீங்க இதுக்கு மேலே ஜூம் பண்ணனும்னு நினைச்சா உங்க ரெண்டு விரல்ல வச்சு அழகா ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுட்டு மறுபடியும் மேல இருக்கிற ரைட் அரவை கிளிக் பண்ணீங்க அப்படினா டைம்லைன் வந்து அடுத்த பீட் மார்க் கிட்ட வந்துரும். நம்ம அடுத்த பீட் மார்க் மேல வேற போட்டோவை ஆட் பண்ணோம். ஆனா நம்ம லாஸ்டா ஆட் பண்ண போட்டோவே அடுத்த பீட் மார்க் மேல வரதால அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுக்கணும். அதை எப்படி கட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கீழ கட் பண்றதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல மூணாவது இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்க ரைட் சைடுல இருக்கிற போட்டோ மட்டும் கட் ஆயிடும். இப்போ நீங்க அடுத்த போட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதாங்க. இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்த பீட் மார்க்ஸ்ல எல்லாம் உங்க போட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस நான் இப்ப எல்லா பீட் மார்க்லயும் போட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன். இதே போல நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படினா இந்த போட்டோஸ்க்குலாம் நம்ம ஷேக் எஃபெக்ட் கொடுக்கணும். சோ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. இப்போ ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ள வந்து பாத்தீங்க அப்படினா நான் இங்க ஒரு 4 போட்டோவை ஆட் பண்ணி அதுக்கு எஃபெக்ட் கொடுத்து வச்சிருப்பேன். இதுல ஃபர்ஸ்டா இருக்கிற போட்டோவை கிளிக் பண்ணீங்க அப்படினா கீழ எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல லெஃப்ட் சைடு கீழ 3 டாட் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா காப்பி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படினா இந்த போட்டோல இருக்கிற எஃபெக்ட் மட்டும் காப்பி ஆயிடும். இந்த எஃபெக்ட் எடுத்துட்டு போய் நம்ம போட்டோல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க ஏரோவை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. இப்போ மறுபடியும் பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு மேல இருக்கிற ரைட் அரவை கிளிக் பண்ணீங்க அப்படினா டைம்லைன் வந்து ஃபர்ஸ்ட் போட்டோ கிட்ட வந்துரும். இப்போ ஃபர்ஸ்ட் போட்டோவை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணி 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படினா நீங்க அங்க காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இந்த போட்டோல ஆட் ஆயிடும். இப்போ மறுபடியும் லெஃப்ட் சைடு டாப்ல இருக்க ஏரோவை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி அதுல நாலாவது இருக்கிற போட்டோவை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ மறுபடியும் பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு லாஸ்டா இருக்கிற 3 போட்டோவை கிளிக் பண்ணி அதுக்கு இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस லாஸ்ட் 3 போட்டோக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி மூணாவது இருக்கிற போட்டோவை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் உள்ள வந்துட்டு மேல இருக்கிற ரைட் அரவை கிளிக் பண்ணீங்க அப்படினா டைம்லைன் வந்து ஃபர்ஸ்ட் போட்டோ கிட்ட வந்துரும். நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோக்கு ஆல்ரெடி எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டதால அந்த போட்டோக்கு இனிமே எஃபெக்ட் ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ ஃபர்ஸ்ட் போட்டோக்கு அடுத்து இருக்கிற 4 போட்டோவை விட்டு அஞ்சாவது இருக்கிற போட்டோவை கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 15.20 செகண்ட்ல இருக்கிற போட்டோவை கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மறுபடியும் 4 போட்டோவை விட்டு அஞ்சாவது இருக்கிற போட்டோவை கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது டைம்லைன் வந்து பாத்தீங்கன்னா 17.20 செகண்ட்ல இருக்கிற போட்டோவை கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் அடுத்து இருக்க 4 போட்டோ விட்டு அஞ்சாவது போட்டோக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ லெஃப்ட் சைடு டாப்ல இருக்கிற சிம்பிளை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. இப்போ ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி ரெண்டாவது இருக்கிற போட்டோவை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க் ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி இப்போ எந்தெந்த போட்டோஸ்க்கு எஃபெக்ட் ஆட் பண்ணாம இருக்கோ அந்த போட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சோ गाइस இப்போ நம்ம எல்லா போட்டோஸ்க்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓவராலா வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதை எப்படி சேவ் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு டாப்ல ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா கீழ எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா கொஞ்ச நேரம் லோட் ஆயிட்டு கீழ சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த வீடியோ வந்து உங்க கேலரிக்கு சேவ் ஆயிடும். சோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணீங்க அப்படினா நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம நம்ம வீடியோவை பார்க்கலாம். இதே போல ஒரு சூப்பரான வீடியோ ரெடி பண்ணி உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.